அதுவே உங்களிடம் பேசாத உன் தங்கச்சியோட குழந்தையோ அண்ணனோட குழந்தையோ லாரியில் அடிபட்டு கிடக்கும் போது நீ வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணீரோட ஓடி போய் காப்பாத்துவியா, காப்பாத்த மாட்டியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மாமா தாய் மாமாலாம் கிடையாது, ஊர்ல அவங்க அடுத்த கட்ட சொந்தம். அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஒன்னு விட்ட சொந்தம். ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து வர்றேன். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. என்னைக்கு வர்றேன், எங்கெங்கயோ வேலை தேடுறேன். 12வது முடிச்சதுக்கு பின்னாடி வேலை எங்கேயும் கிடைக்கல. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனித வாழ்வில் வந்து உன்னே ஒண்ணுதான் உண்மை. அந்த உண்மை எதுனா அம்மா. தெய்வமே தெய்வமே, யாரும் எந்த சந்தேகமும் இல்லாம இருக்கிற ஒரு நிச்சயமான ஒரு உறவு என்பது அம்மா மட்டும்தான். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்ல 1000 நட்பு இருந்தாலும் உறவு தான் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நண்பர்களையே வீட்டில் கூட்டு என்ன சொல்றோம்னா, இந்த வீட்டில் அவன் இன்னொரு புள்ள மாதிரி, அவன் இன்னொரு புள்ள இல்ல, அவன் இன்னொரு. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? நாத்தனார்லாம் சைலண்ட் கில்லர். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நாத்தனார்லாம் சைலண்ட் கில்லர். ஓர கத்தின்னு வந்து நாத்தனாரா பொதுவா எல்லா நாத்தனாரும் நான் சொல்றேன் சார், 2% தான் சார் இருக்க முடியும். 98% நான் சொல்றேன் சார். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நான் வந்து எனக்கு 61 வயதாகுது. எனக்கு மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 35 வருடம். இப்ப பேசுறவங்க பேசலாம் சார் உறவுகள்னு, ஆனா நட்பால நான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. உங்க மாமா பொண்ணை எங்க வீட்டுக்காரவங்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தது. இருந்தாலும் எங்க வீட்டுக்காரவங்க என்ன ஆசைப்பட்டதுனால என்ன திருமணம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த வீட்டுல என்ன ஒரு புறந்தள்ளி எதுலையுமே என்ன சேர்க்காத நிலையில தான் இருந்தாங்க. இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. அப்படி இருக்கும்போது நான் மாசமா இருந்தேன். அந்த 10 மாசமும் என்னை வந்து உறவினர் யாருமே பார்க்கல. குழந்தை பிறந்துச்சு சார். தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அதுக்கு ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கல, என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எல்லாமே பண்ணினாங்க. என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? அப்படிதான் சார் என் திறமையை என் தோழி ஒருத்தி எல்கேஜில இருந்து எனக்கு தோழியா இருந்தவ என் திறமையை கண்டுபிடிச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு உருவாக்கி இருக்கானா, அது என் தோழி தான். இது நான் அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. கூட வேலை பார்த்த எல்கேஜி ஃப்ரெண்டு சார். எல்கேஜில இருந்து ஒன்னா படிச்சோம், ஒன்னா கல்யாணம் பண்ணோம், ஒரே இடத்துல வேலையும் பார்த்தோம். அவளுடைய உண்டுதல் தான் என்ன செஞ்சா, உனக்கு இந்த திறமை இருக்கு, நீ வெளியே போய் நமக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்கூல்னு சொல்லிட்டு, உனக்கு இருக்க திறமையை நீ இங்கேயே போராடி வீணாக்காதன்னு சொல்லிட்டு என் திறமையை ஊக்குவிச்சு நான் ஒரு நாள் அட்மிட் ஆகி 15 days பலவரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல ஃப்ரெண்டு தான் என் கூட இருந்து அவ எனக்கு ஹெல்ப் பண்ணி எப்பவுமே வந்து மார்னிங் நைட் எல்லாம் டே ஷிஃப்ட் மாதிரி வந்து என்கிட்ட என்ன பாத்துக்கிட்டா சார், என்ன கிளீன் பண்ணி எல்லாம். அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இது ஒரு அசிங்கமான ஒரு இண்டஸ்ட்ரி ஆச்சே. என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா சங்கீதம் பாடுறது. கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு. பாடவா?
ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு வந்தா அதுல எதுக்கு நீ இருக்க வீட்ல சமைச்சு போட்டுட்டு இருக்க கூடாதா நார்மல் இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும், கட்டி போட்டது தப்பு தான்டா. ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ என்கிட்ட வந்து பெருசா பணம் காசு இல்லை சார். பழகிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு அந்த என்னுடைய காசு பணம் மட்டும்தான் முக்கியமா இருக்கு. அந்த நட்பு உண்மையான நட்பு நான் நினைச்சு ஏமாந்து போயிருக்கேன் அவங்க கிட்ட. 18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாயே. நாத்தனார் வந்து கத்தின்னு சொல்லி அந்த சமயத்துல அவங்களதான் நாத்தனார் நாறு, ஓரகத்தி தான் கத்தி. குழப்பிக்காதீங்க போட்டு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? ஓரக்கத்தி அவங்க கூட வந்து நிப்பாங்க சார். அந்த சமயத்துல அந்த மத்த சபையில இருக்க பேருக்காவது வந்து நின்னு எல்லாம் செய்வாங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இவங்க சொன்னாங்க நாத்தனார்லாம் வந்து கத்தி அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது சார். நாம எப்படி எடுத்துட்டு போறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிற விதம் தான். ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். மெயினா அவங்க கத்தியா இருந்தா கூடயும் நம்ம வந்து வாழைப்பழமா கூட இருந்துக்கலாம். அப்படிதான் பேசுவேன். நீ பொத்திட்ட. எனக்கு 5 சிஸ்டர்ஸ் 2 பிரதர், ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ள நான் வரேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு தீபாவளி பொங்கல் கூட அந்த நான் ஃபர்ஸ்ட் இயர் இருந்ததுல ஒருத்தரை விட்டுட்டு நாங்க பண்ணதே இல்ல. இது வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆகி தந்தி பேப்பர்ல கூட போட்டாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. மாமா, தாய் மாமாலாம் கிடையாது. ஊரில் அவங்க அடுத்த கட்ட சொந்தம். அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. ஒன்னு விட்ட சொந்தம். ஒன்று விட்ட சொந்தம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஒரு குக்கிராமத்திலேருந்து வர்றேன். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. அன்னைக்கு வர்றேன், எங்கெங்கயோ வேலை தேடுறேன். 12வது முடிச்சதுக்கு பின்னாடி வேலை எங்கேயும் கிடைக்கல. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. அதில் வந்து சரி இந்த பையன் இங்கேயே தங்கிக்கிறட்டும், பக்கத்தில் மேடவாக்கத்தில் காகிதம் இல்லத் காலேஜ் இருக்கு, அங்கே படிச்சுக்கிறட்டும். எது வாட்ச்மேனா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா உனக்கு? ஓ வாட்ச்மேன் இல்லையா, தோட்டக்காரன். அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும், அவனுக்கு என்ன தேவையோ நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போனேன். ஓ ஏய், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா நான். அதுக்கு பின்னாடி நான் அங்கே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிக்கிறேன். அது என்னன்னு காது கொடுத்துக்குவேன். நான் உனக்கு அப்பவே சொன்னேன், அவனை கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன். எனக்கு லவ் மேரேஜ் சார். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஓகே, பேரண்ட்ஸ் எதிர்த்து தான் வந்த பிகினிங்ல இருந்தே என்ன ஒரு எதிரியா தான் பார்த்தாங்க. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. கடைசியில என்ன தூக்கி வெளியில போடும்போது சார் 3 பிள்ளைங்களோட வெளியில போட்டாங்க இல்லையோ சொந்தம். இந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். நீங்க வழியில போகும்பொழுது ஒரு விபத்தை பார்க்கும்பொழுது இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. ஐயா ஒரு சோடா கொடுங்க. 1 ரூபாய் கொடு. இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க, அதான் பார்த்துட்டே போறாங்க. ஐயா ஐயா சத்தியமா நீங்க போற வேலையை விட்டுட்டு அவனை காப்பாத்தி ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். சத்தியமா அத்தனை கை தூக்க முடியுமா? மனசு கேட்காம நான் தான் பையில 1 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு அனுப்பி விட்டேன். சரிதானே? அதுவே உங்களிடம் பேசாத உன் தங்கச்சியோட குழந்தையோ அண்ணனோட குழந்தையோ லாரில அடிபட்டு கிடக்கும் போது நீ வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா கண்ணீரோட ஓடி போய் காப்பாத்துவியா, காப்பாத்த மாட்டியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்ப அப்ப என்ன சொன்னா தெரியுமா, இன்னொரு கல்யாணம் இப்படி பண்ண சொன்னோன்னே என் தம்பி சொல்றான், ஏன் அவனையும் கொல்ல போறியான்னு. மூத்த மருமகே கொஞ்சம் இதனால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தூக்க மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டாரு. 2 தடவை காப்பாத்தினேன், 3வது தடவை காப்பாற்ற முடியல. உங்க தொந்தரவு தாங்க முடியாம கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.